வணக்கம். நான் உங்கள் ராமன். நான் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் என்று அழுது புலம்பிக் கொண்டிருப்பவனுக்கு மத்தியில், நான் வாழும் இந்த படுமோசமான வாழ்க்கை வாழ்ந்து தொலைக்கலாம் என்று நினைப்பவர்கள் இருக்கத்தான் செய்கின்றனர். வாழத் தகுதியில்லாத அவனெல்லாம், நீ வாழும் இந்த உலகம் வாழத் தகுதியற்றது என்று கூறுவதே கொடூரத்தின் உச்சம். என்னதான் நீங்கள் வாழும் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தாலும் உங்கள் தனித்தன்மையை நீங்கள் இழந்து விடாதீர்கள். அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கையே தொலைச்சிட்டேன், என்னால் வாழவே முடியல, இந்த வாழ்க்கை எனக்கு இல்லவே இல்லை, நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு அழுது புலம்பிகிட்ருக்கிற உங்களுக்கு மத்தியில் எல்லா முயற்சியும் தோல்வி விட்டுரு. காதல், திருமண வாழ்க்கை எல்லாமே தோல்வி விட்டுரு. இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், எப்படியாவது வாழ்ந்து தான் ஆகணும், வாழ்ந்துட்டு போகலாமே, இந்த வாழ்க்கையை வாழ்ந்து தொலைக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. வாழ தகுதி இல்லாத அவன்லாம், அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உண்மைக்கு காலம் இல்லை, நல்லதுக்கு காலம் இல்லை, நல்லவங்களுக்கு காலம் இல்லை அப்படின்னு சொல்கிறவன் யாரா அப்படின்னா, பொய்யான வாழ்க்கையை வாழ்கிறவன் தான். அவன் தான் இந்த பொய்யை பரப்பிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் மற்றவங்கள ஏமாற்றணும்ல, நல்லவங்களையும் அவன் ஏமாத்துறதுக்காக அந்த பொய்யுரையை பரப்பிக்கிட்டே இருப்பான். என்ன தான் நீங்கள் இந்த வாழ்கிற வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்துட்டாலும், உங்களோட தனித்தன்மை அப்படிங்கிற உங்களோட குணத்தை மட்டும் நீங்கள் இழந்துடாதீங்க. உங்களோட நிலைப்பாட்டிலேருந்து நீங்கள் பின்வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த உலகம் ஆசையால் சீரழிஞ்சு போயிட்டுருக்கு. இது எல்லாமே மக்களால் தான். இந்த ஆசை எல்லாமே மக்கள் இந்த ஆசை எல்லாமே நிராகரித்தாங்க அப்படின்னா, இப்போவும் இந்த உலகம் நல்லாயிருக்கும், வாழ தகுதி உள்ளதாக மாறும். எல்லாமே மனுஷங்க பண்ணுற தவறால் தான் பார்த்திங்கன்னா, ஒருத்தன் பண்ணுற தப்பால் பார்த்திங்கன்னா, இங்கே பல பேருக்கு வாழ்க்கை கெடுது. அவன் பேராசையால், அவனோட அற்ப சந்தோஷத்துக்காக, இந்த மாதிரி அனுதினமும் நிறையா பேரோட வாழ்க்கை சீரழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த உலகம் வாழ தகுதி இல்லாதது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா உண்மை கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களாகிய நீங்கள் தான் வாழ தகுதியற்றவர்கள். ஏன் அப்படின்னா, ஆசையால் தன்னோட ஆசைக்காக பார்த்தோன்னா இயற்கை எல்லாத்தையுமே நம்ம இழந்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சிக்காமல் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மன உளைச்சல் ஆகிட்டுருக்காதீங்க. என்ன தான் இருந்தாலும் உங்களோட கேரக்டரை நீங்கள் மாற்றிக்காதீங்க. அந்த குணத்துலேருந்து நீங்கள் பின்வாங்காதீங்க. அதுதான் உங்களை ஒரு நாளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும், உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும்னு சொல்கிறேன்.